My mind kept on speaking God's word. என்னுடைய சிந்தனையிலே ஆண்டவருடைய வார்த்தையானது அப்படியே பேசிக்கொண்டே இருந்தது. And that word of God destroyed the powers of darkness. அந்த இறை வார்த்தை இருளின் அந்தகார சக்தியாகிய சாத்தானை அழித்து போட்டது. Again and again she said, திரும்ப திரும்ப அவங்க சொன்னாங்க, hey, you are set free. ஏய், நீங்க பாருங்க, விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். Today you are completely set free. இன்னைக்கு நீங்க முழுமையாக நீங்க விடுதலையை பெற்றுக் கொண்டீர்கள். I was no longer shaking my head. நான் என் தலையை திரும்ப அப்படி ஆட்டுறதை நிறுத்திட்டேன். By now my memory was restored. இப்போது என்னுடைய ஞாபகம் நினைவு எல்லாம் எனக்கு திரும்பி கிடைத்தது. Now I could recognize my wife and children. இப்போது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் யார் என்று கண்டுகொள்ள முடிந்தது. But that she did not stop playing the CD. ஆனால் என் மனைவி அந்த பாடல் போடுவதை அவர்கள் நிறுத்தவில்லை. She did not stop speaking that I was healed. அவங்க எப்போதும் நீங்க குணமாயிட்டீங்க அப்படினு சொல்லுவதை நிறுத்தவில்லை. There are many people over here. இங்க நிறைய பேர் இருக்கீங்க. Might be their loved ones are there. உங்க அன்பானவங்க எல்லாம் அங்க செயின் எல்லாம் போட்டு இருப்பாங்க. Or might be sick on the bed. அவங்க அல்லது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருப்பாங்க. My friend, you are speaking what you can see. அன்பானவர்களே, நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க பார்க்கறத பேசுறீங்க. You are speaking what you can feel. நீங்க எதை உணர்றீங்களோ அதை பேசுறீங்க. The Bible teaches us. ஆனா பைபிள் இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, faith is believing what you cannot see. நம்பிக்கை என்பது நீங்கள் காண முடியாததை நம்புவது, அதை பேசுவது என்று கூறுகின்றது. Example, உதாரணம், do you believe there are angels in this place? இந்த இடத்துல வானதூதர்கள்லாம் வந்து இங்க இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா? Come on. இங்க வானதூதர்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்கன்னு நம்புறீங்களா? How do you believe that? எப்படி நம்புறீங்க? Can you see the angels? கண்ணால நமக்கு வானதூதரை பார்க்க முடியுமா? Or might be you can feel their feathers? இப்படி அந்த ரெக்கையை அடிக்கிறத பார்க்கறமா, உணர்றமா? Or can you smell them? Can you smell them? அப்படி வானதூதர்கள்லாம் வந்துட்டாங்களே, அப்படி பரலோக வாசனை அடிக்குதா? Or can you touch them? அப்படி போய் நம்ம தொட்டு பார்க்கறமா? Then how do you know there are angels here? எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க வானதூதர்கள்லாம் இருக்காங்கன்னு? By faith. நம்பிக்கையினால் தான். How did you get that faith? எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது? You got the faith from the word of God. ஏனென்றால் இந்த இறைவார்த்தையிலிருந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தது. How did you get the faith from the word of God? எப்படி இறைவார்த்தையிலிருந்து அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்தது? Because God's word in Psalms 91 says, ஏனென்றால் திருப்பாடல் 91 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, God has put his angels charge over me. உங்களை காக்கும்படி ஆண்டவர் தம் தூதருக்கு கட்டளை கொடுத்துள்ளார் என்று அந்த 91வது God has given me thousands and thousands of angels. கூறுகின்றது. ஆண்டவர் எனக்கு ஆயிரக்கணக்கான வானதூதர்களை எனக்கு கொடுத்திருக்கின்றார். Who are all around me. எல்லாரும் என்னை சுற்றி இருக்கின்றார்கள். They protect me. எல்லோரும் என்னை பாதுகாக்கின்றார்கள். They take care of me. அவர்கள் என்னை கருத்தாக கவனித்துக் கொள்கின்றார்கள். They fight for me. அவர்கள் எனக்காக யுத்தம் செய்கின்றார்கள். They save me. அவர்கள் என்னை காப்பாற்றுகின்றார்கள். They bring my healing. அவர்கள் என் சுகத்தை கொண்டு வருகின்றார்கள். They bring my deliverance. அவர்கள் எனக்கு விடுதலையை கொண்டு வருகின்றார்கள். But can you see the angels? ஆனால் அந்த வானதூதரை நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? I cannot see the angels. எனக்கு வானதூதர்களை கண்ணால் பார்க்க முடியாது. But I change my thinking. ஆனால் என்னுடைய சிந்தனையை நான் மாற்றிக் கொண்டேன். Because the Bible declares so. ஏனென்றால் பைபிள் அவ்வாறு சொல்கின்றது. There are two things that happen. ரெண்டு காரியங்கள் நடக்கின்றது. ஒன்று, you can think, நீங்க யோசிக்கலாம், you can believe, நீங்க நம்பலாம், and you can speak நீங்க பேசலாம். what your five senses are showing you. உங்க ஐம்புலன்கள் உங்களுக்கு என்னெல்லாம் காட்டி கொடுக்குதோ அதை நீங்க செய்யலாம். Five senses are saying, அந்த உங்க ஐம்புலன்கள் இவ்வாறு சொல்கின்றது, I can't see any angels. எனக்கு ஒரு வானதூதரையும் பார்க்கவே முடியலையே. So I think there are no angels. அப்ப இங்க ஒரு வானதூதரும் இல்லையோ? Because I can't see them. இங்க ஒருத்தரையுமே என்னால பார்க்க முடியலையே. So you are believing? நீங்க நம்புறீங்க There are no angels. ஒரு வானதூதரும் இல்ல. That is one. அதுதான். Second, இரண்டாவது, hey, I can't see any angels. நான் ஒரு வானதூதரை இங்க எங்கேயும் பார்க்கல. But the Bible says so. ஆனா இந்த இறைவார்த்தை அப்படி சொல்லுது. If God has said it, இப்படி கடவுள் சொன்னாருன்னு சொன்னா, even though I can't see it, என் கண்ணால பார்க்க முடியாட்டாலும், even though I can't feel it, எனக்கு அதை உணர முடியாட்டாலும், even though I can't touch it, எனக்கு தொட முடியாட்டாலும், even though I can't smell it, எனக்கு அதை நுகர்ந்து வாசனையை காண முடியாவிட்டாலும், I choose to believe it. நான் இதை ஆண்டவர் சொல்வதை நம்புவதற்கு தேர்ந்து கொள்கின்றேன். And that is called faith. அதுதான் நம்பிக்கை.
You can see with your natural eyes. நீ உன்னுடைய இயற்கையான இந்த கண்களை கொண்டு காண்கின்றாய் The enemy. அந்த பகைவனை. But I can see. ஆனால் நான் பார்க்க முடியும். With the spiritual eyes. என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் நான் பார்க்க முடியும். God has put his angels charge over me. ஆண்டவர் தம் தூதர்களை எனக்கு காவலாக நியமித்துள்ளார். God has put his angels charge over me. ஆண்டவர் தம் தூதர்களை என்னை காக்க அவர் அனுப்பி இருக்கின்றார். So the man of God prayed. Just read that. அப்போது கடவுளுடைய மனிதர் இவ்வாறு அவர் ஜெபிக்கின்றார். பின்பு And Elisha prayed and said, Lord, I pray you, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. பின்பு எலிசா, read it slowly. பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். What did he say? அவன் என்ன சொன்னான்? God, please open his spiritual eyes. எலிசா சொன்னார், ஆண்டவரே இவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று. When his spiritual eyes were opened, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த போது he saw angels all around. அவன் பார்த்தான், ஆண்டவருடைய தூதர்கள் சுற்றிலும் நிற்பதை கண்டான். Lord, please open this man's spiritual eyes. அவர் இவ்வாறு ஜெபித்தார், ஆண்டவரே இவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடும் என்று. When he opened his spiritual eyes, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த போது he could see mighty angels all around Elisha. அப்போது எலிசாவை சுற்றிலுமாக வல்லமையான பலமுள்ள வானதூதர்களை அவன் கண்டான். How many of you believe that there are mighty angels all around you? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க என்ன சுற்றிலும் மிகவும் வல்லமை படைத்த நிறைய வானதூதர்கள் என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? Ask that question again. எத்தனை பேர் என்னை சுற்றிலும் வல்லமையான ஆண்டவருடைய தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்புறீங்க? Ask her, does she believe that? அதை நீங்க நம்புறீங்களா? How do you know that there are angels around you? எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லா ஆண்டவருடைய தூதர் உங்களை சுத்தி இருக்கிறார்னு? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? How do you know? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? How do you know? எப்படி தெரியும்? What are they saying? சத்தமா சொல்லுங்க. எப்படி தெரியும்? Spiritual eyes. How can you see through your spiritual eyes? எப்படி உங்க ஆவிக்குரிய கண் வழியா பாப்பீங்க? In Jesus name. Hello, you know that there are angels here. இங்க வானதூதர்கள்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். Because it is written in the Bible. ஏன் சொன்னா இந்த பைபிள்ல எழுதி இருக்குது. Because God's word declares so. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை அவ்வாறு எடுத்து கூறுகின்றது, அறிக்கை இடுகின்றது. Praise the Lord. Praise the Lord. Look at the next line. இரண்டாவது வரி. And when they came down to him, Elisha prayed to the Lord and said, smite this people, I pray thee, with blindness. And God smote them with blindness according to the word of Elisha. சிரியா நாட்டினர் அவரை நெருங்கி வந்த பொழுது எலிசா ஆண்டவரை நோக்கி இவ்வினத்தாரை குருடாக்கியருளும் என்று மன்றாடினார். உடனே ஆண்டவர் எலிசாவின் மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களை குருடாக்கினார். The Bible says, பைபிள் சொல்கின்றது, God did according to the word of Elisha. எலிசா எதை சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அவருக்கு அவர் சொன்னதை செய்தார் என்று கூறுகின்றது. Now somebody will be saying, இப்போ யாராவது இப்படி சொல்லுவாங்க, somebody has put a spell on me. எனக்கு ஏதோ மந்திரம் செஞ்சிட்டாங்க, மந்திர கட்டு செஞ்சிட்டாங்க அப்படின்னு செய்வின அப்படின்னு சொல்லுவாங்க. The moment you say somebody has put spell on me, எந்த நிமிஷத்துல இப்படி மந்திரம் எனக்கு செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன சமயத்திலே it shall happen according to your word. உங்க வாயிட்டு நீங்க எதை சொன்னீங்களோ அது உங்களுக்கு நடக்கும்.
Because the word of God says, ஏனென்றால் இறை வார்த்தை அவ்வாறு சொல்கின்றது. it happened according to the word of Elisha. எலிசா என்ன வார்த்தையை சொன்னாரோ அது நடந்தது என்று சொல்கின்றது. If the servant had no Elisha with him, அந்த வேலைக்காரனுக்கு இந்த எலிசா அவனோடு இல்லை என்றால், the servant would say the army would kill me, அந்த வேலைக்காரன் சொன்னது போல இந்த படை என்னை கொன்றுவிடும், and it would happen according to the words of the servant. அந்த வேலைக்காரன் என்ன சொன்னானோ அதே தான் அவனுக்கு நடந்திருக்கும். Many people seated here, நிறைய பேர் இங்க உட்கார்ந்திருக்கவங்கல்ல, your loved ones are not delivered உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் குணமடையாம இருப்பதற்கு காரணம், because the words that you speak, நீங்க பேசுற வார்த்தைகள், the way you think, நீங்க என்ன எப்படி நீங்க யோசிக்கிறீங்க, the way you believe, நீங்க எப்படி நீங்க நம்புறீங்க, is not like Elisha, எலிசா எவ்வாறு நடந்து கொண்டாரோ அப்படி இல்லை, but like the servant. நீங்க அந்த வேலைக்காரன் எப்படி நடந்து கொண்டானோ அது போல தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்கு. And that is why அதனால தான் some of you are here from last 2 years, 2 வருஷமா கொஞ்சம் பேர் இங்க இருக்கீங்க, but there is no change in your life, ஒரு மாற்றமும் வாழ்க்கையில ஏற்படல, because you are talking like the servant. நீங்க அந்த வேலைக்காரன் போல நீங்க பேசுறீங்க. Talking like the servant means, அந்த வேலைக்காரன் போல பேசுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? what the servant saw, அவன் கண்ணால எதை பார்த்தானோ that's what he said. அத தாமே பேசினான். Elisha also saw, எலிசாவும் கண்ணை வச்சு பார்த்தாரு, but he did not speak ஆனா அவர் அப்படி பேசல. what he saw, கண்ணால பார்த்தத பேசாம, but he spoke ஆனா அவர் எதை பேசினார்னா, what God has promised in his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே எதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றாரோ அதை நம்பி அவர் பேசினார். Now do you understand where your mistake is? நீங்க உங்க தவறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? Let me give you an example. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். Do you believe there is a spell on your life? உங்க வாழ்க்கையில மந்திரம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? No? இல்ல. Because yesterday she was saying there was a spell on my life. நேத்துக்கு என் வாழ்க்கையில யாரோ செய்வன செஞ்சிருக்காங்க, மந்திரம் செஞ்சிருக்காங்க அப்படி. Today, after listening to the word of God, she made a decision, no more spell in my life, I am set free and it shall happen according to the belief and the word coming out of her mouth. Praise the Lord. Praise the Lord. நேத்துக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு செய்தியை கேட்டு அவங்க சிந்தனையை மாற்றிக்கொண்டார்கள். ஏன் மேல எந்த மந்திரமும் இல்ல, எந்த செய்வனையும் இல்ல, அவங்க எதை சிந்தித்து எதை இப்போது சொன்னார்களோ அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் இப்போது செயல்பட்டு அவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Praise the Lord. Can we give the Lord a big hand for ஆண்டவருக்கு that? கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Yesterday she came and she said there is a spell on me. நேத்துக்கு வந்து என் மேல ஒரு ஏதோ மந்திரம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. Correct? Yesterday even after I prayed she said there is a spell on me. நேத்துக்கு நான் இவங்களுக்கு ஜெபிச்ச பிறகு கூட சொன்னாங்க இல்ல எனக்கு ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. Today she made a decision. இன்னைக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. I refuse to speak like the servant. நான் அந்த வேலைக்காரனை போல பேச மாட்டேன். I refuse to speak like the servant. நான் அந்த வேலைக்காரன் மாதிரி பேச மாட்டேன். I will speak like the man of God. நான் அந்த கடவுளின் மனிதர் பேசியது போல தான் நான் பேசுவேன். I will speak like my wife. நான் என்னுடைய மனைவி என்ன எனக்கு சொன்னாங்களோ அது மாதிரி பேசுவேன். The moment she made that decision, எந்த நிமிஷத்துல அந்த முடிவை எடுத்தார்களோ, like it happened according to the word of Elisha, எலிசாவுடைய வார்த்தையின்படி அங்கு நடந்ததோ அது போல the same it has happened according to her word. இவருடைய வார்த்தையின்படி இவர்களுக்கு இப்போது நடந்திருக்கிறது.